இந்த வீடியோல நம்ம இந்த Redmi Note 7 phone தான் unbox பண்ண போறோம். சோ unboxing போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு unboxing வீடியோ பின்னாடியும் ஒரு பெரிய எஃபோர்ட் இருக்கு. சோ எடிட்டிங்ல இருந்து ஷூட்ல இருந்து எல்லாமே ஒரு பெரிய எஃபோர்ட் தான். இதெல்லாம் சிம்பிளா பண்ணிட முடியாது. நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபினான்ஷியலா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. இது வரைக்கும் நம்ம முழுக்க பண்ண ரிவ்யூ எல்லா வீடியோஸுமே பாத்தீங்கன்னா நம்மளா வாங்கி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். AdSenseல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்போ அது மாதிரி பெருசாலாம் நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்தது இல்ல. முழுக்க வாங்கி மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் பயாஸ்டா பண்ணாம முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அன்பயாஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட வியூஸ், உங்களோட ஷேரிங், அப்புறம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. நீங்க மோட்டிவேட் பண்ண தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா 3+32GB வேரியன்ட் தான். 4+64 வேரியன்ட் கிடையாது. இது 10,000க்கு சோல்ட் ஆகிற ஒரு 3+32 வேரியன்ட். நீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ண போறேன், எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் முக்கியம் நினைச்சீங்கன்னா தாராளமா 4+64 எடுங்க. 3+32 நான் பெருசா யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஃபைனலி நமக்கு ஃபர்ஸ்ட் எல்ஏ டிவைஸ் கிடைச்சிச்சு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, இது டேரெக்டாக MI ஹோம் சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, இப்போ இப்படி தான் இந்த Redmi Note 7 பாக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வேறு என்னென்னலாம் உள்ளே இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த Redmi Note 7 பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி MI ஹோம் சென்னையில் வாங்கினது. அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலை ஓப்பன் பண்ணிட்டு தான் தருவாங்க. ஸோ நம்மள சீல் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க, அவங்களே சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள MI ஹோம் ஃபோரம் மால் அப்படின்ற ஒரு சீல் குத்திட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி வேறு உள்ள என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட சீல் தான் பெருசாக தெரியுது. இதை பார்க்குறப்பவே ரொம்ப காண்டாகவும் இருக்குது. இப்போ டிவைஸை பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே எடுக்கலாம். ஓகே, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு சாண்ட்விச் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இது ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5V 2A சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது கூடவே USB கேபிள் கொடுத்துருக்காங்க, USB Type C கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே நல்ல விஷயம் தான். அப்புறம் ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக யாரும் படிக்க போகிறதில்ல. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் மட்டும் ஒரு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க அதை கொடுக்காம விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ டிவைஸ்க்கே வரலாம். ஸோ டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் இருக்குது. ஸோ இந்த சீலெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ புது ஃபோனில் இந்த கவரை பிரிக்கிற ஒரு சுகமே தனிங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்டில் இருக்க கவர்லாம் ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் பேக்லையும் பார்த்தீங்கன்னா சில கவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சீல் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கீழே இருக்கிற அந்த IMEI நம்பர் அது எல்லாத்தையும் கூட பிரிச்சிடலாம். டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கேஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ டிவைஸை இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் ஆகிறதுக்குள்ளே இந்த டிவைஸோட கம்ப்ளீட் ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிவைஸோட ஃப்ரண்ட்டில் 6.3 inch Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது டியூ ட்ராப் நாச்சோட வருது. அப்புறம் அந்த டியூ ட்ராப் நாச்சில் தான் கேமரா 13 MP கேமரா இருக்குது. மேலே இயர்பீஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டைனி டாட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் LEDயும் கொடுத்துருக்காங்க. டிவைஸோட பேக்கில் Redmi by Xiaomi கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு டுவல் கேம் செட்டப் ப்ளஸ் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதில் 12 MP f2.2 அப்பேச்சர், அப்புறம் 1.25 மைக்ரான் பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி 2 MP. டிவைஸோட பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில், USB Type C, அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் IR பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. டிவைஸோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லா டாக்டைலாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்ட் ட்ரே. ஸோ நீங்கள் எதர் 2 சிம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபோனுக்கே மறுபடியும் வரலாம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப ஃபோன் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே கிரேட்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்வேன். நமக்கு AMOLEDலாம் கொடுக்கலனாலும் கலர்ஸோட கான்ட்ராஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொல்வேன். ஃபோனோட செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு என்ன வெர்ஷன், அப்புறம் என்ன MIUIயில் ரன் ஆகுது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு மூவ் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ்குள்ளே மூவ் அவுட் பண்ண உடனே மேலேயே அபவுட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 32GB வேரியன்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20GB கிட்ட தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அரௌண்ட் 18GB மட்டும் தான் யூஸபிளாக இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்குறப்ப இது Android 9 Pieல ரன் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் டிஜிட்டல் வெல்பீயிங் அதெல்லாம் லேக் ஆகுது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க MIUIலேயே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூசர் இன்டர்ஃபேஸில் பெருசாக எந்த குறையுமே சொல்ல முடியாது. MIUI நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட ப்ளோட்வேர், ஏகப்பட்ட தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். தோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1,41,280 ஸ்கோர் பண்ணியிருக்கு. நல்ல ஸ்கோர் தான். இது 3GB வேரியன்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 660 அண்டர்க்ளாக்டு வெர்ஷன் இல்லை. அப்புறம் MIUIயில் கொடுக்குற ரெகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் ஃபேஸ் அன்லாக், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபேஸ் அன்லாக் செக் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது கேமராவை தான் யூஸ் பண்ணுது, பட் இருந்தாலும் ஃபேஸ் அன்லாக் ஓகேன்னு தான் சொல்வேன்.
அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கூட நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மோஸ்ட்லி ஷாமி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் ஃபேஸ் அன்லாக் இதிலலாம் மேஜராக எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப இந்த வாட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் நேவிகேஷன் பார் பிடிக்கலனா வேணும்னா டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக ஷாமி ஃபோன்ஸில் இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸும் இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக பேட்டரியை பற்றியும் பேசி ஆகணும். ஸோ பேட்டரி பர்ஃபெக்டாக இருக்குது. 4000 mAh கண்டிப்பாக ஒன் டே யூஸுக்கு போதும். அதுவும் இல்லாமல் நமக்கு குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டோட வருது. அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சார்ஜரை. கேமிங் வைஸ் பார்க்குறப்ப கேமிங்க்கும் பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவேன். ஸ்னாப்ட்ராகன் 660 ஓல்டு ப்ராசஸராக இருந்தாலும் நல்ல ப்ராசஸர் தான். ஸோ கேமிங் வைஸ் நான் இப்போ வரைக்கும் எந்த லேக்குமே பார்க்கல. பட் நான் கண்டிப்பாக இதை ஃபுல் ரிவ்யூ பண்ணுறப்ப கேமிங்கில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டிவைஸோட கேமரா பார்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா f2.2 அபேச்சர் 1.25 மைக்ரான் பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் சைனீஸ் வேரியன்ட் 48 மெகா பிக்சல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெட்மி நோட் 6 ப்ரோ விட கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டிப்பாக ஒரு டவுன் கிரேடு தான் சொல்லுவேன். வீடியோ கூட பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் கொடுக்கல. ஃபுல் HD 60 FPS தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவைஸில் கேப்சர் பண்ண சில கேமரா சாம்பிள்ஸையும் பார்க்கலாம். அவுட்டோர் லைட்னிங்கில் கேமரா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ போர்ட்ரைட் மோட், ஃப்ரண்ட் போர்ட்ரைட்ஸ்லாம் கூட பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏஐ மோட், HDR இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இண்டோர் கண்டிஷன் வரப்போ இண்டோரில் கொஞ்சம் லேக் ஆகுது. இண்டோர் லைட்னிங்கில் ஃபேஸ்லாம் லைட்டாக பிளமிஷ் ஆகிடுது. ரியர் கேம், போர்ட்ரைட் மோட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் மற்ற டிவைஸஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ டீட்டெயிலாக நம்ம கேமரா ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ரெட்மி நோட் 7 அன்பாக்சிங் வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றின நிறையா இன்னும் வேறு ஏதாவது ரிவ்யூ வேணும், கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும், அப்புறம் கேமரா ரிவ்யூ வேணும், பேட்டரி டெஸ்ட் வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.